வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுங்க கொடுங்கன்னு சொல்றல சொல்லுங்க. எங்க என்னாச்சுங்க? நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த Dress நான் உங்க கடையில இருந்து திருடிட்டு வந்த மாதிரி இவர் பேசுறாரு. நான் உங்ககிட்ட கேட்டு தான் எடுத்து வந்தேன். ஆமா, கேட்டுட்டீங்களா சார்? அவரு இந்த சட்டையில பேட்ஜ் வைக்கணும்னு சொன்னாரு. அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கு அவரு நானே வச்சு கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த Dress-அ சார் தான் வாங்கி கொடுத்தாராம். அதனால இந்த பேட்ஜ் ஸ்டார் இதெல்லாத்தையும் அவரே வச்சு கொடுக்கறாராம். இந்த Dress பத்தி இவருக்கு என்னங்க தெரியும்? எனக்கு தானே தெரியும். அவர்கிட்ட என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க. ஹலோ, என்ன சொல்லணும் உங்களை பத்தி? இங்க பாருங்க, உங்க கடையில நிறைய வேலை இருக்கும். கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். எனக்கு தெரியும். நான் மெனக்கெட்டு இதுக்குன்னு அலைய போறேன். மார்க்கெட்டுக்கு போற வேலை இருக்கு. போற இடத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் அது எங்களுக்கு வாங்க தெரியாதா? உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல்? கொடுங்க. பரவாயில்லைங்க, அவரே வாங்கட்டும். அவருக்கு மிலிட்டரி பத்தி நிறைய தெரியுதுங்க. அது மட்டும் இல்ல, புல்லட்ட பத்தியும் நிறைய தெரியுது. ஹிந்தி கூட ரொம்ப நல்லா பேசுறாரு. அவருக்கு தான் யாருன்னு தான் தெரியலையே தவிர மத்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. உண்மையிலேயே ரொம்ப டேலண்டான ஒரு நபர் தான். போதும் போதும் போதும், ரொம்ப புகழாதீங்க. எனக்கு வெக்கமா வருது. அதுவும் தெரியுமா? இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, நான் ஒருத்தன் கடையை திறந்து போட்டு இங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரத்துக்கு வரேங்க. சரி, வரேன் சார். ஆமா, நீங்க எங்க? இங்க இல்ல, நீங்க கோமா இருந்தீங்கல்ல, அதான் சமாதானம் ஆயிட்டீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். அதான் போன்லயே பேசிட்டேனே. போன்ல முகத்துல இருக்கிற ரியாக்ஷன் தெரியாது, அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கோவம் இல்ல தானே? அதெல்லாம் இல்ல, அது என் மனசுல இருந்து வந்த வார்த்தை தான். அப்போ கண்டிப்பா இவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கு. ஏங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நான் அதுக்கு மட்டும் வரல. அம்மா பால் கொல்கட்டை பண்ணிருந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இருங்க. இல்ல, இந்தாங்க. இத கொடுக்க அலையணுமா? ஏங்க, திவ்யா எப்படி இருக்கா? கேஸ் விஷயமா லாயர் ஏதாவது அப்டேட் பண்ணாங்களா? அவங்கள பார்க்க தான் போறேன். இருந்தாலும் லாயர் என்ன சொல்றது? எப்ப நீங்க திவ்யா விட்டு கொடுக்க மாட்டோம், நான் கூட இருக்கேன், தைரியமா இருங்கன்னு சொன்னீங்களோ, அப்பவே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க. திவ்யாவை சட்டத்தால மட்டும் இல்ல, யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சரிங்க, நீங்க முதல்ல லாயரை பாருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வாங்க. ஆனா ஒரு விஷயங்க, நான் இப்பவும் சொல்றேன், திவ்யா விஷயத்துல நான் கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பேன். இது வார்த்தை இல்ல, என் உலகத்தை திரும்ப மீட்டு கொடுத்திருக்கீங்க. நீங்க என் உலகத்தை பத்திரமா மீட்டு கொடுக்கலையா? அதுக்காக திரும்ப ரெண்டு பேரும் நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஆமா, நான் வரேன். என்ன கற்பகம், அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இங்க பாருங்க, சுதந்திரத்துக்காக நம்ம நாட்டு தலைவர்கள் போராடினதை விட நம்ம பசங்க மனசை மாத்த நம்ம போராடின போராட்டம் தான் ஜாஸ்தி. ஆனா அவங்க போராட்டம் வெற்றி பெற்று இப்போ சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம பசங்க விஷயத்துல ஒரு முடிவே வர மாட்டேங்குதே. போராட்டமாவே இருக்கு போ. இங்க பாருங்க, இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இப்ப நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிட்டோம். இது வரைக்கும் பொண்ணுங்களால எனக்கு பிடிக்காது, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த என் புள்ள இப்ப முதல் தடவையா ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஒரு நாடகத்துக்காக சம்மதிச்சான். இப்ப அந்த பொய் உண்மையாக போகுது ரங்கநாயகி அம்மா.
நாடகம் நிஜமாக போகுது. என்ன சொல்ற கற்பகம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே.